வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப 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 எளிமையான ஒரு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையும் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம், எல்லாராலையும் வந்து ஈஸியாக வந்து பண்ணிட முடியும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு விஷயம், அதாவது நான் இப்போ சொல்ல போகிற ஒரே ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு கிளாஸில் வந்து தண்ணி எடுத்துக்கணும். அந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி கிளாஸாக இருக்கணும். அந்த கண்ணாடி கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி வந்து ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றி பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா காமாக இருப்பீங்கள, ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது தான் இந்த விஷயத்த பண்ணணும். அவசரமாக இருக்கும்போது இந்த விஷயத்த வந்து பண்ணக்கூடாது. ரிலாக்ஸாக நீங்கள் வந்து இருப்பீங்கள்ல, அப்போ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்ச இடத்துல, அதாவது வந்து அந்த திசை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் தண்ணி, குடிக்கிற தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நடந்துட்டா மாதிரி வந்து சொல்லணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களோட சம்பளம் உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வந்து ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது வந்து ஆயிட்ட மாதிரி சொல்லணும். எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் வீடு வாங்கலை, ஆனால் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வாங்கிட்டதா சொல்லுங்கள். நான் வந்து ஒரு வீடு வந்து நான் வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை ஒரு வீடு வாங்கிட்டு இன்னொரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நான் வந்து இன்னொரு வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு அந்த தண்ணிக்கிட்ட வந்து பாசிட்டிவாக வந்து நீங்கள் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களோ, அது வந்து நீங்கள் நடந்த மாதிரி வந்து சொல்லணும். நெகட்டிவாக மட்டும் சொல்லிடாதீங்க. நெகட்டிவாக வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லிடாதீங்க. அந்த விஷயத்த வந்து நடந்துட்ட மாதிரி வந்து, அதாவது நேர்மறை எண்ணம் இருக்கு இல்லையா, நேர்மறையாக வந்து எந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இந்த தண்ணிக்கிட்ட வந்து நம்ம வந்து சொல்கிறோமோ, அது வந்து நம்மளுக்கு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் வந்து அதிகமாக வந்து இருக்கும். காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நீங்கள் இந்த விஷயத்த பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வைப் வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சைலண்ட்டாக இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணும்போது இன்னும் வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகிடணும். அதாவது வந்து வாய்க்கு வந்து ப்ரஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரஷ் பண்ணிக்கலாம், இல்லை வாய்க்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து கை கால் மூஞ்செல்லாம் அலம்பிக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து நீங்கள் குடிக்கிற தண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்காகவே வந்து தெரியும் இல்லையா, உங்கள் லைஃப் வந்து நீங்கள் எப்படிலாம் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லணும். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டெய்லி ரொட்டீன் ஒர்க் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். இதை வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து எப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து நீங்கள் வந்து சொல்லலாம். ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா ராகு காலமும் யமகண்டமும் வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இல்லாத நேரத்தை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலன் வந்து இருக்கும். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்காக தான் நானும் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.